வெல்கம் கைஸ் எட் another வீடியோ ஃப்ரம் எஸ்என்ஜிஎஸ் நக்கில் பால். 4 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்து T20 சீரீஸ் இங்கிலாந்து கூட வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தின ரிவ்யூ, டோட்டல் ஹைலைட்ஸ் நம்ம பேசலாம் இப்போ. வெல்கம் சங்கர், நவீன் அண்ட் மகேந்திரன் ப்ரோ, சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். சங்கர், நவீன், உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. இந்தியா சீரீஸ் எப்படி போச்சு, எப்படி ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா அடுத்து ஓடிஐ சீரீஸ் வந்து பேக்கப்ல இருக்கு. ஸோ இதே பாசிட்டிவ் போகணுமா இல்ல அடிஷனலா எதுவும் பிளான்ஸ் வந்து இந்தியாவுக்கு தேவையா, அதை வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ இப்போ அந்த T20s வந்து எப்படி போச்சு அப்படின்றத பார்த்துடலாம். நவீன், நீ உன்னோட தாட்ஸை சொல்லு. சங்கர் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம். இதுல வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறதுக்குன்னு இல்ல. இப்ப எஸ்டே நடந்த மேட்சுமே பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு அந்த ஒரு அர்ஷித் ரன்னா உள்ள வந்தனாலதான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறோம். சப்போஸ் அவர் வரலன்னா நமக்கு கண்டிப்பா நம்ம அடி வாங்குறதா வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அவங்க வந்து 62-0 மோஸ்ட்லி அதுதான். ஆனா சின்ஸ் ரூல்னா ரூல் தான். இப்ப இவர் கூட பட்லர் கூட அந்த என் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து இது இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம். 2019 வேர்ல்டு கப்ல பவுண்டரி கவுண்டை வச்சு வின் பண்ணிட்டு இவங்க வந்து இந்த சப்ஸ்டியூட் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து ஐசிசி ரூல்னா ரூல் தானே. மோஸ்ட்லி அதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்னே நினைக்கிறேன். அர்ஷித் ராணா உள்ள அது ஆக்சுவலா அது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, இப்ப நம்ம ஒரு பேஸ் பவுலர் ஷார்ட்டா ஆடிட்டே தான் இருக்கும். அது இவங்க வந்து ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்ப இந்த நடந்த 4 மேட்சுமே பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா மேட்சுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷார்ட்டா தான் ஆடி இருக்கோம். மேபி இவங்க வந்து ஏதோ ட்ரை பண்றாங்க, அது எப்படி எப்படி வரும் அப்படின்றதுக்கு. மோஸ்ட்லி இந்த எஸ்டர்டே மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் பவுலர் உள்ள வந்தது. அது வாட் எவர், அது ஷமியா இருந்தாலும் சரி, ராணாவா இருந்தாலும் சரி, நேற்று அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வச்சு ஆட்டினாலதான் ஜெயிச்சோம். இன்னொன்னு தூபே பாண்டியாவோட, நான் ஆக்சுவலா வந்து 130-140 அடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 54க்கே நமக்கு 4 விக்கெட் விழுந்துருச்சு. அப்புறம் 67 சம்திங் 5 விக்கெட் விழுந்துருச்சு. சரி எப்படியோ அடிச்சு பிடிச்சி. ஆக்சுவலா வந்து எல்லாருமே யோசிச்சது ஒரு 4/1 இல்ல 5/0 சொல்லி இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிதான். ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சோம். 2ஆம் மேட்சும் சரி, இப்ப 4ஆம் மேட்சும் சரி நம்ம போராடி தான் ஜெயிச்சோம். இத்தனைக்கு நம்ம ஓன் பிச்சில், சொந்த பிச்சிலே. ஸோ ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்க நிறைய ட்ரைலர் டெரர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு இதோட விளையாடுறது, பேஸ் பவுலரோட, அப்புறம் ஸ்பின்னர் 3 ஸ்பின்னரோட ஆடுறது. அப்புறம் வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கரெக்டா மாத்திட்டு. இப்போ ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், சர்மா. சாம்சன் அவுட் ஆனா திலக் வர்மா அவுட் ஆகுது. ஏன்னா அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனா பேசல அந்த பிச்சில் வச்சுக்கிட்டே இருக்கு. அவுட் ஆனா எவ்வளவு உள்ள இருந்துச்சாங்க திலக் வர்மாவும். இதுக்கு முன்னாடி எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அதான் மோஸ்ட்லி பாக்குறப்ப நிறைய ட்ரைலர் தராரு. அடுத்தடுத்து பெரிய பெரிய இதெல்லாம் வருது. இப்ப சார்லிஸ் ட்ராபி வருது, அதுக்கப்புறம் ஒரு T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அபிஷா சீரிஸ் ஜெயிச்சாச்சு, குட் சீரிஸ் தான். சங்கர் சொல்றான், உன்னோட தாட் சொல்லு. எப்பனே ஐயா வடிவேலா, பார்வதியா, பரமேஸ்வரா, மாரியாத்தா, காளியாத்தா, மூலியாத்தா, பாளையத்தம்மா, வரங்கினி அம்மா. இன்னொன்று பேட்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் சஞ்சு சாம்சன் வந்து ஏதோ அடித்தா வந்து 100 தான், இல்லைன்னா வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிடுறாரு. ஸோ அது என்ன நடிச்சா ஹீரோன்ற கான்செப்டில் வந்து அவர் விளாட்றாரான்ற. ஸோ இல்லை மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து அவர் மிஸ்ட் அவுட் ஆகிட்டாருன்ற ஒரு விரத்தியில் விளாட்றாரான்றது தெரில, அந்த ஆஸ்பெக்டான்றது தெரில. ஸோ அவர் கொஞ்சம் நல்லா விளாண்டுருந்தா ஓப்பனிங் நல்லா கிடச்சிருக்கும். அதே மாதிரி அபிஷேக் சர்மா வந்து அவர் அடிச்சு விளாடணுன்ற அவரோட கேம் நல்ல ஆஸ்பெக்ட் தான். பட் ஸ்கோர் லெவல்ல 3 விக்கெட் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ரசித் ஓவர்ல வந்து ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பால் தேவையில்லாத அந்த ஒரு ஷாட். அது ஆக்சுவலா அந்த ஷாட்ல இல்லைன்னா வந்து மேபி கொஞ்சம் அவரு நின்று இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா பேட்டிங் லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் இருக்கு இந்தியாவில் T20 பொறுத்தளவுக்கு. ஸோ அது வந்து பெஸ்டான இதுதான்.
பட் பவுலிங் பேஸ் வந்து இவங்க ரொம்ப திணறாங்களோன்ற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு. ஏன்னா இப்போ சமி கொண்டு வரீங்க, தேர்ட் T20 கொண்டு வரீங்க, அப்புறம் ஃபோர்த் T20 அவரை வந்து ட்ராப் பண்றீங்க. எதுக்கு கொண்டு வரீங்க, எதுக்கு ட்ராப் பண்றீங்கன்னு தெரியல. இல்லை அந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ராணாவை கொண்டு வரீங்கன்னா அது கௌதம் கம்பீரோட இங்க அதோட ரிசம்பிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா, பாயிண்ட் ஆக்சுவலா சொல்லும் போது. ஸோ ஏன்னா அவர் விளையாண்டது வந்து ராணா வந்து ஐபிஎல் மட்டும்தான். எப்படி கொண்டு வந்தாங்க அதான் கரெக்ட். ஸோ அப்படின்னும் போது அப்ப சமியை நீங்க தேர்ட் கொண்டு வந்துட்டு ஃபோர்த்ல ஏன் ட்ராப் பண்ணணும்? அவர் எனக்கு தெரிஞ்சு தேர்ட்ல நல்லா தான் போட்டார், ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஸோ கம்பேக் கொடுத்தாரு, அது ரொம்ப இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் அவரோட பேஸை கொஞ்சம் கிளியர் பண்ணாரு. ஸோ மேபி ட்ராப் பண்ணியிருக்க தேவையில்ல சமியை. ஸோ என்னோட ஆஸ்பெக்ட் அதுதான். ஸோ ஸ்பின்னர் போலதான். ஸோ ஏதோ அவங்க வந்து கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பாக்குற மாதிரி தேவையில்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாத்துறது, அந்த ஆஸ்பெக்ட கொஞ்சம் நிப்பாட்டலாம். அதான் என்னோட இது. இப்ப அப்படி கொண்டு வந்த மாதிரிதான் சமியை டிராப் எல்லாம் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு சொன்ன மாதிரி பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஆட மாட்டாரு, அடுத்தா வருவாருன்றாங்க. அதுவுமே கன்ஃபார்மா சொல்லுங்க. ஒன்ஸ் அவர் உள்ள இல்லைன்னா ஷமி தான் மெயின் பவுலர், அடுத்த இடத்துக்கு ஹர்ஷதீப் தான் வர மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். ஓகே, நான் அதை வேற மாதிரி பாக்குறேன். மேனன் உங்களோட தாட்ஸ் சொல்லிருங்க, நான் அடுத்து ஃபைனலா சொல்றேன். ஓகே நவீன், நீங்க சொல்ற மாதிரி வந்து அவரை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஹர்ஷித் ராணா எடுத்து வச்சிருந்தீங்க? ஏன் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல? ஏன் வேற பவுலர்ஸ் இல்லையா? என்னடா மேஜிக் பண்றியா? லோக்கல் ஐபிஎல் ஆடி அவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க ஆல்டர்னேட்டிவ்க்கு ஆள் வச்சு எடுக்கல. கோச் கௌதம் கம்பீர் ஆச்சு, அதனாலதான் ஹர்ஷித் ராணா நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கௌதம் கம்பீர்க்கோ என்ன பண்றீங்க கன்கஷன் சப்ஸ்டியூட்டா நீங்க பாட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பதிலா ஒரு ஆல்ரவுண்டர் கொண்டு வராம எப்படி அதை அலோவ் பண்ணானே தெரியல. அளவே பண்ணிருக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு இது, இப்படிதான் நீங்க ஜெயிக்கணும் ஏதாவது இருக்கா என்ன? அதான் ஐசிசி ரூல்ஸ்ல வந்து என்ன இருக்குன்றத தெரிஞ்சுதான் கோச்சர் வந்து இதெல்லாம் பண்றாங்க. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டுன்றது இன்னைக்கு நேரத்துல இல்ல, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. சரி, ஒரு ஆப்போசிட் டீம் கேப்டன்ல இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்காக சொல்லலாம். இல்ல அது தேவை கிடையாது. ஸோ ஓவராலா என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி டெஸ்ட் சீரீஸ்ல பேசின மாதிரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நாங்க எந்த டீம் வச்சாலும் எந்த பிளேயர்ஸ் வச்சாலும் நாங்க ஜெயிச்சிருவோம். பேஸ் சொல்ற எங்களுக்கு தேவையில்லை, அவன் ஸ்பின்னுக்கு வீக்கா இருக்கான், ஸ்பின்னே வச்சு நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா டீம் செலக்ஷன்லயும் சரி, இவங்க பேட்டிங் லைன்லயும் சரி அந்த மாதிரி தான் பண்றாங்க. பேட்டிங் லைன் சேஞ்ச் பண்றதாகட்டும், பிளேயர்ஸை சூஸ் பண்றதாகட்டும். ஏன்னா அதே மாதிரிதான் இவங்க டாப் ஆர்டர்ஸ் ஆடுறது பாத்தீங்கன்னா ஏதோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அதெல்லாம் ஆடிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடுறாங்க. இவங்க சாம்சன் ஆகட்டும், சூரியகுமார் ஆகட்டும். 4 2020 முடிஞ்சிருச்சுங்க, என்னங்க பண்றீங்க? சேஞ்ச் பண்ணிக்க மாட்டீங்க? என்ன அதான் சொல்றேன். இப்ப லாஸ்ட் நம்ம அவங்க வந்து அவங்களுடைய மிஸ்டேக்ல இருந்து அவங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும். இது நடுவு. ஓகே, ஸோ நான் இதை தாண்டி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே நீங்க உங்களோட தாட் சொல்லிட்டீங்க, நான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து ரொம்ப 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 இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு. ஏதோ ஒரு மேட்ச், முதல் 3 மேட்ச்ல வந்து ஏதோ ஒரு மேட்ச் இந்தியா டாஸ் லூஸ் பண்ணியிருந்தா கூட இந்தியாவோட பேட்டிங் டிபெண்டன்சி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அப்படின்றனால இந்தியா ஏதாவது அந்த 3 மேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு மேட்ச் லாஸ் ஆயிருக்கும். ஸோ சீரீஸ் வந்து இன்னும் எடுத்துட்டு போய் ஃபைனல் மேட்ச் வரைக்கும் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட். 2வது விஷயம் வந்து பிஸ்னாய் வந்து ஒரு பவுலர் எடுத்துட்டு போனாங்க. பிஸ்னாய் வந்து ஒரு ஸ்கிட்டிங் டைப் ஆஃப் பவுலர். அவன் போற லென்த் வந்து ஸ்டெம்ப் லைன்ல ஸ்கிட் ஆகி போற மாதிரி தான் பவுலர். ஸோ வந்து செகண்ட்லயும் சரி, தேர்டு T20லயும் சரி வந்து பிஸ்னாய வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். பட் பிஸ்னாயோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்கிட் பண்றதுனால க்ளோஸ் டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளோஸ் டு த ஏர் பால் போடுறதுனால வந்து ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி அந்த லென்த் அந்த ஸ்பீடு போடுறான்.
பாலோட ஸ்பின் கிடைக்க மாட்டேது. நம்ம கவர் பண்ணி எடுத்து போட போதுதான் பாலோட ஸ்பின் கிடைக்கும். நீங்க இதே ஆதில் ரஷீத் எடுத்து பாருங்க, ஏன் டேர்ன் ஆகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் மீன்ஸ் அவுட் சைட்ல கையை வச்சு வெளியே தள்ளு போறனாலும் பால் ஸ்பின் ஆகி விக்கெட் எடுக்க முடிஞ்சு ஆதில் ரஷீத்னால. அதான் நம்பர் 1 T20 பவுலர். அவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிரச்சனையாச்சு, செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச், ஃபோர்த் மேட்ச் வந்து எப்படி கரெக்ட் பண்ண, போன மேட்ச் அடிவாங்க, ஃபோர்த் மேட்ச் அடிவாங்கன்னா இருந்தாலும் அவனோட மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணது. பட் பிஸ்னாய் வந்து அந்த க்ளோஸ் டு த ஹெட் லென்த்லயே போறனால, பவுலிங் வந்து போடுறதுனால வந்து ஸ்கிட் ஆகிற ஷாட்ல ஸ்பின்னும் ஆக மாட்டேங்குது, அதனால அடி வாங்கினாரு. ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சஞ்சு சாம்சனுக்கு வந்து செஸ்ட் லென்த்லயே வந்து கரெக்டா சாம்சனை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஜோஃப்ராஜர் செஸ்ட் லென்த்ல போட்டா போடுச்சு. ஸோ இதுதான் சாம்சன் வந்து அந்த பாலை வந்து ரொட்டேட் பண்ணணுமோ இல்ல ஒரு ரன்னுக்கு விளாடணுமோ அப்படின்றது இதுல விளாடல. ஸோ மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் வந்து சாம்சங்கும் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. செஸ்ட் லைன்ல போடுறாங்களா, ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அதான் வச்சு எடுத்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். ஹார்திக் பாண்டியா ஃபோர்த் மேட்ச் செமையா விளாண்டான். பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்டார்ட் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் தான். 120 180 எடுத்திருந்தாலே போதும் அப்படின்ற சான்ஸ் எடுத்திருந்த ஒரு இதுல வந்து இந்தியா வந்து 160 அந்த மாதிரி தான் அடிப்பாங்க. பட் ஃபார்முக்கு வந்தோடனே ஹார்திக் பாண்டியா நல்லா விளாண்டாரு. ஸோ அவரோட மிஸ்டேக் வந்து அங்கேயே கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா கடந்த 3 மேட்சா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த பாயிண்ட். பட் ஃபோர்த் மேட்ச்ல வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ இதான் விஷயம். ஸ்வாகா இருந்துச்சு விளாடுறத பார்க்கும் போது, நான் ஒரு ஷார்ட் அடிச்சு நீ இப்படி அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பெரிய பாயிண்ட்னா சூரியகுமார் யாதவ் வந்து அண்ணா அந்த கேப்டன் பதவி வந்தவனே, அந்த கிரீடம் தலைக்கு ஏறினவனே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கெயின்னு பேர் வச்சாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரே ஸ்கெய் தான். மேல அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ சங்கர் நாங்க வரல, நானும் ஒரு பாயிண்ட் வருவேன். அத நானும் வச்சிருக்கேன். சங்கர் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள ஒண்ணு. இன்னொன்னு இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் தான். ஆனா கோலியோட ஃபேன்ஸ் முக்காவாசி பேர் சரியான இம்மெச்சூர்னு, சீரியஸ்லி. ஏன்னா நேத்து சரி அவன் இதை ஆயிட்டான், நேத்து கோலி போல்டு வாட் எவர் இருக்கட்டும், அந்த பவுலிங் போட்டவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவனோட எக்ஸ்ல போய் அவன் குடும்பத்தை இழுத்து வண்டியா கிழிச்சு வச்சிருக்காரு. சரியான பைத்தியக்காரனுங்க. உன்னோட கேரியரே முடிய போகுது. அவன் டேய் நானே கேரியர் இல்லாம ரஞ்சில ஆடிக்கிட்டு இருக்கேன், ஏன் கேரியர் முடிய போகுது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. அசியப்படுறானா இல்லையா? ஒரே ஒரு மீன் தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு தான்டா ஆடிட்டு இருந்தேன். என்னைய கூட்டு போய் ரஞ்சி ஆட வச்சு பறந்துருச்சுடா, தூக்கிட்டு போயிருச்சு. கேட்க மாட்டேங்குது எனக்கு. கேட்காது. ஏன்னா ரோஹித் சர்மா 28 ரன் தான் அடிச்சானே. இப்ப இந்த ஆறுக்கு அந்த 28 பரவாயில்ல சொல்லி தூக்கிட்டு வரியானே. பரவாயில்ல. ஆமா, மும்பை தோத்துட்டாங்கடா சங்கர். பரவாயில்லடா. சொம்ப வச்சிருக்காரு, ரொம்ப தூக்கிட்டு வந்துட்டாப்ல. நான் இப்படிதான் வரணும். சரி ஓகே. சோ இதுதான் வந்து இவங்க சரி பண்ண வேண்டியது. இந்த பிரச்சனைனாலதான் வந்து ஸ்பின்ன டாமினண்டா எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் வெளிநாட்டுல போய் நிறைய மேட்ச் ஜெயிக்க முடியல. பிரச்சனை தான், ஃபாஸ்ட் பவுலர் உருவாக்கவே மாட்டாங்க. ஸோ நீ கோச்சர்னா அதை ட்ரெயின் பண்ணணும். இந்த இடத்துல லேக்குனா இருக்கு, இதை நம்ம எடுத்துட்டு போய் பண்ணணும்ன்றதான் பாயிண்ட். சமய ஒரு மேட்ச்ல உட்காந்தது தப்பு, போன மேட்ச் அர்த்தி உட்கார வச்சது தப்பு. ஏன்னா கடைசி 6 ஓவர்ல அடி அடிச்சாங்க தேர்ட் T20ல. அர்த்தி தான் டெட் பவுலர், அவனை போய் உட்கார வச்சுட்டா 2 ஏர்னு தெரிஞ்சிச்சு. அர்ஜில் போட இம்பார்ட்டன்ஸ் வந்து போன மேட்ச்ல தெரிஞ்சிச்சு. அதனால இந்த மேட்ச் தீக்கு அர்த்தி போட்டாச்சு. கன்கஷன் சப்ஸ்டியூட் வச்சு ஜெயிச்சாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியோ இந்தியா வந்து சீரியஸ் வின் பண்ணியாச்சு. பேக் டு ஓடி
அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு